குத்தி தான் காட்ட முடியும் ஒரு விஷயத்தை. நம்ம ஒன்றும் செயல் வடிவம் பண்றதுன்றது அது ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம், இல்லைன்னா நமக்கு மேல ஆளுமை உள்ளவங்க செய்ய வேண்டிய விஷயம். ஒரு சராசரி பாமரனுக்கு இந்த அறிவு வந்து இப்போ சேர மாட்டேது. ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எப்படி பயன்படுத்தணும், ஒரு நமக்கு கிடைக்கிற தொழில் மூலமா எப்படி மக்களுக்கு விடுபணிச்சு இல்லை அரவணைச்சு போற விஷயத்த அவங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு விவசாயம் இருக்கிறவங்க, விவசாயம் என்பது இயற்கை பொருள் தான், அது எந்த மாற்றுக்கிறது இல்லை. அதை தாண்டு எப்படி உயிர் வாழ்வதற்கு உணவு எப்படி தேவையோ, வசதி வாய்ப்பு தொழில் தேவையே, அது வந்து வசதின்ற ஒரு போர்வையில நம்ம உறவு கொண்டு போய் நின்றுக்கிறதுனால இன்னைக்கு யாரும் தண்ணியோட வேல்யூ தெரிய மாட்டேது, மரத்தோட வேல்யூ தெரிய மாட்டேது. அதெல்லாம் பொருளாதார வளர்ச்சியாக நம்ம போய் சம்பாதித்த நோக்கத்துல போனதுனால நம்ம இந்த அளவுக்கு சுருங்கி போயிருக்கிறத என்னுடைய அடிப்படை கருத்தாக நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதற்கு என்னுடைய சினிமா இப்ப நான் அடுத்த படம் பண்ணணும்னா கூட ஏதாவது ரூபத்துல வந்து எந்த வகையிலாவது மக்களுக்கு இல்லை ஏதாவது சார்ந்தவங்களுக்கு நம்ம வந்து ஒரு விஷயத்தை சொல்லி காட்ட வேண்டிய விஷயமா இருக்கு. ஒரு அடிப்படை இயற்கையை போட்டுங்கள், இயற்கையோடு வாழுங்க. இயற்கையை போட்டுவது எப்படின்னா நம்ம வழக்கமா நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் எல்லாம் பண்ணணும். ஆனா குழந்தைங்களுக்கு வரும் தலைமுறைகளுக்கு தெரிய மாட்டேது, ஒரு நீச்சல் தெரிய மாட்டேது. ஏன்னா கிணறு இருந்தால்தான் நீச்சல் அடிக்க முடியும். அதனால அடுத்த வர தலைமுறைகளுக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா, முடிந்தவருக்கு நிலத்தடி போர் போடாமல் கிணறு வெட்டுற பழைய கிணறு வெட்டி அது மாதிரி நீர் பாசனம் செய்ய வேண்டிய விஷயம். ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு குளத்தை நம்ம சரி செய்ய வேண்டும், ஏரியை சரி செய்ய வேண்டும். ஏரி மூலமா இருக்கிற காவாயை சரி பண்ணி ஆறுகளை நம்ம மேன்மைப்படுத்தணும், ஆறு மூலமா கடலை சுத்தப்படுத்தணும். உலகத்திலே கடல் நீரை சுத்திகரித்து குடிக்கிற நிலைமையை தமிழ்நாடு வந்திருக்குன்றது நீங்க யோசிச்சு பாருங்க. அது மிகப்பெரிய ஆபத்து என்பது யாருக்கும் தெரியாது. யாராவது கடல் நீரை சுத்திகரித்து குடிப்பாங்க, நல்ல தண்ணி யாராவது சொல்ல முடியுமா? கொஞ்சம் கவனிச்சு. அப்ப அந்த அளவுக்கு நாம வந்து உண்மையாலுமே தண்ணி குடிக்காத நிலைமையை கொண்டு போய் ஒரு மாநில வாழ்வில் போய்கொண்டு இருப்பது என்பது எல்லாம் தெளிவாக தெரியும். அதனால நாம் எல்லாரும் சேர்ந்து உங்களோட சேர்ந்து நான் ஒரு சிறு பையன் தான். என்னுடைய நோக்கம் என்பது என்னால முடிய என் ஊர் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கொடுப்பதில்லை. நான் கொஞ்சம் தொடர்ந்து கொஞ்சம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். நான் அது தொடர்ந்து இந்த திரைப்படம் மூலமாக வலிமையான இந்த கருத்தை வந்து இயற்கை போற்றபடி, இயற்கை உழவு வேளாண்மையை போற்றி, இயற்கையை நேசிக்கும் மனிதர்களை போற்றி, உலகத்திலே மனிதன் மட்டும்தான் அறிவுரை பேசிக் கொண்டிருக்கிறான் தவிர மற்ற விலங்குகள் தான் யார் என்று இன்னும் சொன்னதே இல்லை. மனிதன் கற்றுக்கிட்ட எல்லா அறிவும் மனிதனுக்கு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படி செய்யாத, இப்படி செய்யாத, இப்படி செய்யாது என்பது இது ஒரு விந்தை தான். இருந்தாலும் என்ன செய்வது, நம்ம வாழ வேண்டியது. அதனால் எல்லாரோடும் சேர்ந்து இந்த இயற்கையை போற்றி நீர் மேலாண்மையை நம்ம மேலும் மேலும் எப்படி உருவாக்க வேண்டும் என்பது நமக்கு முன்னாடி முன்னோர்கள் சொன்னபடி வழிநடத்தி நாமும் அந்த பணியை செய்ய வேண்டும் என்பது ஆசை. அதுக்கான பணியை நானும் தொடங்குவேன், செய்து கொண்டிருப்பேன். வரும் தலைமுறைக்கு இந்த பூமி எவ்வளவு முக்கியமானது, இந்த நாடு எவ்வளவு முக்கியமானது, ஆறு எவ்வளவு முக்கியமானது, ஊர் எவ்வளவு முக்கியமானது, உடல் எவ்வளவு முக்கியமானது, உயிர் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் உணர்த்திக் கொண்டே இருந்தால் போதும். அடுத்த தலைமுறை இது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கொண்டு நல்லோர்களை இந்த பூமி வைத்துக் கொள்ளும். நன்றி, வணக்கம்.